வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் குற்றம் கடிதல் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். கடந்த வருடம் உலக திரைப்பட விழா, சென்னை உலக திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. ஆனால் தமிழ் படம் தானே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், எப்படியா தான் ரிலீஸ் ஆகிடும், அப்போ பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அதனால் செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து, நார்வே இந்த மாதிரி உலக திரைப்படங்களை பார்க்கலான்ட்டு நான் போனது என் தப்பு தான். ஆக்சுவலாக அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, 1 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தான் அந்த படத்தை நான் பார்க்குறேன். மிக மிக அற்புதமான உணர்வுபூர்வமான ஒரு உலக சினிமாவை நீங்கள் காண தயாராகுங்கள். அந்த திரைப்படம் தான் குற்றம் கடிதல். இந்த படத்தை நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஏனென்றால் சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் மிக நுணுக்கமாக நுட்பமாக அலசுகிறது. ரைட். குற்றம் கடிதல் திரைப்படத்தினுடைய கதை என்ன? குற்றம் கடிதல் திரைப்படம் என்னென்னா, ஒரு ஆசிரியைக்கு, திருமணமான ஒரு ஆசிரியைக்கு ஒரு 18 மணி நேரத்தில் அந்த ஆசிரியனுடைய வாழ்க்கையில் விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நிறைய நடந்து போகுது. அதிலேருந்து அந்த ஆசிரியையும் ஒரு மாணவனும் எப்படி மீண்டார்கள் என்பது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இப்பயும் ஒன்றும் குறைஞ்ச போல் இந்த திரைப்படத்தை இதுக்கு மேலே கதையை நான் பேசும்போது ரிவீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் தயவுசெய்து படம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள், படம் பார்க்காதவர்கள் தயவுசெய்து இதோட நீங்கள் போய்ட்டு படம் பார்த்து மீதமுள்ள ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். நண்பர்கிட்ட வழக்கமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன். இந்த டீச்சர்ஸ் கேரக்டரில், மெர்லின் கேரக்டரில் ராதிகா பிரசன்தா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இயல்பான ஒரு பெரிய பேரழகின்னு சொல்ல முடியாது, ஆனால் மிக அழகான அந்த கதாபாத்திரத்தை ஒரு டீச்சர் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த காட்டன் சாரியாக இருக்கட்டும், அந்த பசங்க கூட பேசுகிற அந்த கண்டிப்பாக இருக்கட்டும், மிக அழகாக உடல் மொழியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு கணவனாக மணிகண்டன் நடிச்சிருக்கிறாரு, சாய் ராஜ்குமார். சின்ன பையனாக இருக்கிறாரு, ஆனால் தாடிலாம் வச்சுட்டு ரொம்ப பெரிய மெச்சூர்டான ஒரு ஃபேஸ் மாதிரி அவர் நம்மளுக்கு இந்த திரைப்படம் முன்வைக்குது. அதன் பிறகு மாஸ்டர் அஜய், பசங்க படத்துலலாம் அந்த பையனை நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் நல்லா லீட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கான். ரொம்ப அற்புதமாக அந்த பையன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி செழியன்ற அந்த பையன் தான். அந்த பையனுடைய மாமாவை பாவல் நவநீதைக்கு உதயன்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. எனக்கு இந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர் அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதை விட ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப அவருடைய அந்த உடல் மொழி, நீங்கள் காரில் போயிடுவீங்கடா, நாங்கள் தாண்டா தூக்கி போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை, இதெல்லாம் மிக அழகாக உடல் மொழியில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி செரியனோட அம்மா சத்யான்ற ஒரு பெண். நான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு செருப்பு இல்லாமல் அந்த பையனை தேத்திட்டு ஓடும்பொழுது, சைக்கிள்லேருந்து தூக்கி போட்டு ஆட்டோவில் ஓடின பையனை பிடிக்கும்பொழுது ஏதோ அந்த பையனுக்கு அக்கா நினச்சிட்டு இருந்தேன். நான் அம்மா என்னால் என்றால் விளிம்புநிலை மனிதர்கள், சைதாப்பேட்டை, அந்த உரமுள்ள அடையாறற்று உரமுள்ள இருக்கிற இதில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. உடனே ஒரு குழந்தை, அந்த பையன் புருஷன் ஒரு குடி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு விபத்தில் மரணம் அடைந்து, அகால மரணம் அடைந்து, இந்த மாதிரியான நிறைய வாழ்க்கை கதைகள்லாம் அந்த பக்கம்லேருந்து நிறைய இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் ஒரு காம்பாக்டாக வச்சுட்டு மிக அழகாக இந்த திரைப்படத்தை செதுக்கியிருக்கிற பிரம்மானே சொல்ல முடியும். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னா காஸ்டிங். அவ்வளோ அற்புதமான காஸ்டிங்கே படத்தில் பாதி வேலையை முடிச்சிச்சுன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அந்த பள்ளி முதல்வருடைய மனைவி இருக்காங்க, துர்கான்றவங்க, ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ். இந்த பாருங்கள், உங்களுக்கு இருக்கிறதுனுடைய வழி தெரியும், எங்களுக்கு இல்லாதனுடைய வழி தெரியும். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கால் போயிடுச்சு, கை போயிடுச்சு, இப்போ நினச்சோம் எவ்வளோ செலவு பண்ணோம், பழைக்க முடியல, அதனால் விட்டுற மாட்டோம் அப்படின்ற அந்த அசாதாரண சூழலையும் மிக தெளிவாக பேசுகின்ற அந்த மனம். அதன் பிறகு அந்த வெஜினா பற்றி கிளாஸ் இருக்கிற சயின்ஸ் டீச்சர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அற்புதமாக அந்த பசங்களுக்கு பாடம் எடுக்க முடியுமா? அதை விட அந்த இதை பார்த்து ஃபஸ்ட்டு அது மேட்ரு விஷயம்னு பசங்க எல்லாருமே குசு குசுன்னு பேசியிருக்கிறப்ப, உனக்கு அந்த யார் பேசுகிறானோ அந்த பையனை கூப்பிட்டு, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மா, உங்கள் அம்மா கிட்ட இருக்கிறதா எல்லாருக்கிட்டேன்ற மாதிரி அதை மிக அழகாக அந்த பையனை கடிந்து கொள்ளாமல் மிக அழகாக சொல்லி புரிய வச்சு, அந்த கிளாஸ் முடிகிறப்ப எவாபரேட்டாக போகாமல் அந்த கிளாஸ் முடிகிறப்ப அந்த பெண்ணுடைய கண்ணில் தண்ணியும் அந்த பையன் கை தட்டுறதும் மிக கவிதையான ஒரு காட்சின்னு நான் சொல்லுவேன். எல்லாத்த விட இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. லாரி டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு கிளீனர் ஒருத்தர் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் அவர் தான். யார் பெஸ்ட்டு பண்ணாங்கன்னா அவர் தான் சொல்லுவேன். நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக உயிரை கொடுத்து நடிச்சிருந்தா கூட மிக அழகாக வர்ற எல்லா சீன்லையும் லாரி டிரைவரோட கிளீனர் பக்கா. அதை விட லாரி டிரைவர் நீங்கள் எல்லாருமே விளிம்புநிலை மனிதர்கள், அத்தனை பேருமே கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை ஒரு இடத்துலையும் உடைக்கிறான். அந்த ஆட்டோ டிரைவர் உதயன் கேரக்டர் கடைசியில் அன்பு தோழி மெர்லினுக்கு அப்படின்னு எழுதும்போதே அப்படியே கண்ணு கலங்கி போகுது. அதை விட பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்த காலில் அந்த அம்மா விழறா.
அந்த டீச்சர் வந்து விழறா. ஏன்னா ஒரு தாயோட கஷ்டம் தாய்க்கு தான் தெரியும். ஏன்னா உடம்பு வந்து ஊசியாக குத்துது, மனசாட்சி வந்து குத்திக்கிட்டு இருக்கு. அவள் காலில் போய் விழறா. அவள் கட்டி பிடிச்சி புள்ள உழைச்சிட்டா போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஒன்றா எதுக்கு நான் தண்டிக்கணும் அப்படின்ற அந்த பாங்கு, அது விழுமுனை மனிதர்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் இருக்கும். அந்த பாசமும் நேசமும் கலந்த கலவை. இந்த லாரி டிரைவர் வந்து தப்பாக நினைப்பான் இந்த டீச்சரோட புருஷன் மணிகண்டன். அப்போ அவன் வந்து கீழே இறங்கி போய் அவன் ஏதோ ஆள்லாம் கூப்பிட்டு வந்து ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சா சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுமான்னுவான். ஸோ அது மாதிரி எல்லா கேரக்டருமே வந்து மிக அழகாக இந்த திரைப்படத்தில் வந்து, அது மிக முக்கியமாக அந்த இங்கிலீஷ் டீச்சர் சிங்க சாங் ஐஸ்வர்யா நினைக்கிறவங்க, அவங்க தான் வந்து இயக்குனரோட மனைவின்ட்டு பேசிக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த சிங்க சாங் வந்து ஒரு டீச்சரால் மட்டும்தான் அந்த கண்ணு சிரிக்குது, உடம்பு ஃபுல்லாக மலர்ச்சியோட அந்த பசங்களோட அந்த குதூகலமத்தோட கொண்டாடுற அந்த காட்சி இருக்குது பாருங்கள். ஒரு டீச்சர், அது ரியல் டீச்சரால் மட்டும்தான் அது முடியும். அவங்க ரியல் டீச்சர் ஆல்சோ. ஸோ ஒரு நம்ம வந்து பொதுவாக வந்து என்ன வைக்கிறோம், நம்ம முன் வைக்கிறோம்னா டீச்சர் அடிச்சிட்டாங்க. ஏன் டீச்சர் அடித்தாங்க? அந்த டீச்சர் அடித்த டீச்சருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது? அதாவது 7வது பீரியடு எடுக்கிற டீச்சருக்கு வந்து அந்த பையனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். ஏன்னா அவன் வந்து துடுக்கு, அவன் வந்து சாக்லேட் பேப்பர்லாம் அடிக்கிறப்ப டாய் அப்படிலாம் மிரட்டுவாங்க. ஆனால் இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க போகிறப்ப அவங்க வந்து புருஷன் வந்து புது கல்யாணம், புருஷன் சாயங்காலம் வந்துடுவான், அம்மா வந்து பேசலை, அம்மா வந்து கர்த்தருக்காகவே விசுவாசிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதில் இந்த பையன் வந்து துடுக்குத்தனமாக பேசும்பொழுது அது எல்லை மீறுது. ஆனாலும் மிக அற்புதமான விஷயத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த உதயனுக்கும் அந்த செழியன் பையனுக்குமான அந்த இன்டிமசியை வந்து அந்த பாரதியார் சாங்கில் சின்னஞ்சிறுக்கிளிய கண்ணம்மாவில் வந்து கவித்துவமாக வந்து எடிட்டிங்கில் வந்து CS பிரேம் வந்து அசத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அதில் அந்த காட்சியிலே வந்து ஹோல் படத்தினுடைய காஸ்டினுடைய டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க 2 பேருக்கு டீச்சருக்கும் அவங்களுக்கு எப்படி லவ் வருது, அதுக்கப்புறம் வந்து இந்த பையனுக்கும் வந்து அந்த உதயன் கேரக்டருக்குமான அந்த இன்டிமசி. ஸோ இதெல்லாம் ரொம்ப மிக அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளி முதல்வர் நினச்ச குலோத்துங்கன் கூட ரொம்ப இயல்பாக இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசினா கூட பசங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதுக்கும் டீச்சர்ஸ் கிட்ட வந்து பேசுகிறதுக்கும், அதுவும் இந்த மெர்லின் கிட்ட வந்து நீ போமா எனக்கு எல்லாம் தெரியும் சீரியஸாக, அது மாதிரி குரலை எல்லாம் உயர்த்தாமல் மிக அழகாகவே எடுத்திருக்கார். மிக முக்கியமாக அந்த குழந்தை அந்த கிளாஸ் ரூம் வந்ததுமே அந்த பொண்ணு பர்த்டே பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஒரு பொண்ணு வந்து கோல் மூட்டுது. இதனால தான் நடந்தது. அதே பொண்ணு தான் நாளைக்கு வந்து பேப்பர் டிவிலாம் வந்து ஆடு இது நடந்த விஷயத்தை வந்து அது சொல்லுது. அதுக்கான தேர்வுலாம் மிக அழகாகவே இருக்கிறது. மிக முக்கியமாக ஒளிப்பதிவு வந்து மணிகண்டன் செதுக்கியிருக்கிறான்னு சொல்ல முடியும். லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கூல், ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமான ட்ராவல், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இந்த திரைப்படத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் சாங் ஒன்று வரும். மார்னிங் சாங்கில் வந்து சென்னையினுடைய அழகை வந்து காமிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக அந்த குழந்தை வந்து ஒரு டப்பா இது ஹோம்ஒர்க் செஞ்சு எடுத்துமோ அது வழியாக பார்த்து உலகத்தை பார்க்குற காட்சிலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மணிகண்டன் வந்து நிறைய மெனக்கெட்டிருக்காரு. இசை வந்து சங்கர் ரங்கராஜன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இது வந்து மியூசிக்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நண்பர்களே, மிக முக்கியமாக நல்ல திரைப்படங்களை வந்து கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும். அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு உணர்வுபூர்வமான ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த குற்றம் கடிதல். தயவு செய்து குடும்பத்தினரோடு அவசியம் கண்டுகளியுங்கள். முக்கியமாக ஆசிரியர்களும் மாணவ மாணவிகள் அவசியம் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த குற்றம் கடிதல். இது போன்ற ஒரு திரைப்படத்திற்கு நம்மளுடைய ஆதரவை நம்ம வந்து கொடுக்க வேண்டியது வந்து நம்முடைய கடமை. அதனால் தயவு செய்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுவோம். அதனால் குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5க்கு 4. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல அற்புதமான திரைப்படங்களை பற்றி மீண்டும் பேசுவோம். மீண்டும் உங்களை வேறொரு சினிமா விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.